உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயிலை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் இயற்கையாகவே அந்த ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திர பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் குரு பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த சந்திரன் ஆட்சி இருக்கனால மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டு போங்க, இல்லை நீங்கள் எங்கேயாவது போனால் கூட ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி போய் கொடுப்பீங்க, இல்லை ஏதாவது பழம் பூ வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் இயற்கையாகவே அந்த குரு உச்சமாகறதுனால பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், யார் பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, எதுக்காகவும் தேவையில்லாமல் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு தலை போகிற காரியமானால் கூட அதை உட்காந்து என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கலாம், தேவையில்லாமல் நம்ம சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வேலையே செய்ய முடியாத அளவுக்கு, நீங்களாக வேலையை விட்டு போகிற அளவுக்கு, நீங்களாக கஷ்டத்தில் மாட்டிக்கிற அளவுக்கு, நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு யாராவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்மளால் தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது, எப்படி தான் சார் வேலை செய்கிறது, நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ ஆனால் எனக்கு யாரும் வேலை வாங்கி தர மாட்டேறாங்க, வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நம்ம தான் வேலை ட்ரை பண்ணலாமே, நம்மளுக்கு தான் தெரிஞ்ச சர்க்கிள் நிறைய இருக்கே, நம்ம தான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோமே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை யாராவது வாங்கி கொடுத்துட மாட்டாங்கன்னு நினச்சி வேலையை விட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இழக்கக்கூடிய, வேலை திருப்பி கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னா வேலையில் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். நீங்கள் 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்க 2 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கான பிரச்சனைகளை கொடுப்பாங்க. வேலை செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இல்லை என்னால் செய்ய முடியாதுங்க, என்னால் வயசு அதிகமாகிடுச்சிங்க, என்னால் மாதிரி கிடையாதுங்க, என்னால் பண்ண முடியல, செய்ய முடியலன்னு நினச்சி நீங்கள் அதில் துவண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுக்குற வேலையை கண்டிப்பாக நல்லபடியாக செய்யுங்க. அதேமாதிரி வேலையை மாறணும்னு நினச்சிங்கன்னா வேலையை வாங்கிட்டு வேலையை மாறுங்க. அதே போல் வேலை இல்லை எனக்கு, நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதிகமான முயற்சிகளை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணதால் நிறைய புண்ணியங்கள் சம்பாதிக்கக்கூடிய, புண்ணியங்கள் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ராசி இந்த கடகராசி. அதனால் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. ஆனால் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த புண்ணியங்களும் செயலிழந்து போயிடும். அதனால் என்னென்னா நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க. நான் இந்த வேலைக்கு போகிறேன், நான் இந்த வேலையை பண்ண போகிறேன், நான் இந்த ஊரில் போய் வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு புதுசாக எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பான முடிவுகளாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது பேசணும், நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. இது என்ன நல்லதா கெட்டதா, இதில் என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு பேசுங்க. பேசி தெரிஞ்சுட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் தொந்தரவுகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக தான் இந்த கடகராசி என்பவர்கள் இருக்க போகுது.
ரெண்டாவது என்னென்னா, இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குருவுடைய இதெல்லாம் வந்து பார்வையெல்லாம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டமும் அடுத்த குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பிரச்சனைகள் இல்லை. ஆனாலுமே என்னென்னா, இந்த பிரச்சனைகள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் புதுசாக நாம் அப்படி செஞ்சிடலாம், இப்படி வாய்ப்புகள் வரும், அதெல்லாம் நம்மளால் சாதிச்சிட முடியும், நம்ம அந்த காலகட்டத்தில் செஞ்சோம், இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யாத வேலை கிடையாது அப்படின்னு நினச்சி எதுவும் செய்யாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தொழிலெலாம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான சில முடிவுகள். நீங்கள் அதை செஞ்சிடலாம், நம்ம இவங்களுக்கு சப்ளை பண்ணால் பேமெண்ட் வந்துடும், இவங்க வந்து உடனே பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி நினச்சி நீங்கள் பண்ண விஷயங்கள் சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டு பண்ண விஷயங்கள், இப்படி தான் சொல்லணும் கரெக்டாக. ஆசைப்பட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்துடும், ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ண பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே நஷ்டமாக தான் போயிருக்கும். ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிக ஆசைகள் வரும். அந்த அதிக ஆசைகளே பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த புத்தாண்டுலேயும் அந்த பிரச்சனைகள் தொடரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, அதிக ஆசைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் சமாளிச்சிடலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நினச்ச இடத்துல பணம் வரும், நினச்ச இடத்துல உங்களுக்கு நீங்கள் பொருளை விற்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா வரக்கூடிய இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இவர் இருக்கார், பிறகு ராகு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, அது இப்போ கொஞ்சம் செயலிழந்து இருக்குது. பட் இருந்தாலும் அதிக ஆசைப்படாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதேமாதிரி அதிக உழைப்புகளை போடுங்க. நீங்கள் முதல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு 10 மணி நேரம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 மணி நேரம் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஆனால் அந்த நேர சூழ்நிலை மாறினால நீங்களும் ஒரு எதிர்பார்த்து சில விஷயங்களை செய்கிறதுனால நிறைய நஷ்டங்களை அடையக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள் எதுவுமே வேண்டாம். புதுசாக நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் போகிறேன், புதுசாக தொழில் பண்ணுறேன், நான் தொழிலேருந்து வேலைக்கு போகிறேன், வேலையிலேருந்து தொழில் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், வேறு ஏதாவது வந்து நான் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலான் இருக்கேன், வேறு ஏதாவது ஒரு என் கூட பார்ட்னர் ஒருத்தர் வரன்றாரு, பணம் போடுறன்றாரு, வேறு ஒரு தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு நஷ்டம்தான் வரும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சுகரோ ஒரு பிபியோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் நீங்களே அறியாமல் அதுக்கு மாத்திரை சாப்பிட முடியாமல், அதுக்கு நேரம் இல்லாமல், ஒழுங்காக சரியாக சாப்பிட முடியாமல், ஒழுங்காக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அந்த மாதிரி அமைகிறதுனால பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இந்த புத்தாண்டு அந்த உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்காது, இன்னும் கவலைப்பட வேணாம். ஆனாலுமே இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது, குரு பெயர்ச்சி ஏப்ரலில் இருக்குது, அது எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது 2024ஆம் ஆண்டு. பட் இருந்தாலும் இந்த அஷ்டம சனின்ற ஒரு சின்ன பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஆனவங்க திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பேச்சுக்களை வச்சுக்காதீங்க. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விஷயங்கள் சரிங்களா, அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் கிடைக்காது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலையா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்தோ ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், ஏதாவது ஒரு பையனை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படி நினச்சிங்கன்னா அதில் தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம்
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் பார்க்கக்கூடிய பையன் பொண்ணெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தீர ஆராய்ந்து அந்த முடிவு பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராத ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆண்டாகவும் மாறப்போகுது. அதே மாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, அது மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தேவையில்லாத சண்டைகளுக்கு போகாதீங்க. கொஞ்சம் அந்த காலத்தை நகர்த்துங்க. காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். தேவையில்லாமல் போட்டு நீங்கள் உங்களுடைய கோபத்தை எதுவுமே காமிச்சிங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோபத்தை காமிச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர பிரச்சனைகள் குறையாது. அதுமாதிரி பிரிஞ்சு இருக்கீங்க, சேர்ந்து தான் வாழணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டே நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான சூழலும் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு ஏஜென்ட்கிட்ட நான் பணம் கொடுத்துருக்கேன், செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க. அதான் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் இந்த அஷ்டம சனி. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய ஏஜெண்ட் வந்து நல்லவரா, அதேமாதிரி நீங்கள் வெளிநாட்டில் ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறீங்க, வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த கம்பெனி ஓகேவா, அது போனால் நல்லபடியாக இருக்குமா, பிரச்சனைகள் இருக்காதுன்னு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த வருஷ பிற்பகுதிக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சிகள் அதிகப்படுத்துங்க. எந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் போய் வெளிநாட்டில் இருக்கலாம். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, சார் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை பண்ணுங்கள். முயற்சிகள் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களுக்கும் வெளிநாட்டில் வேலைகள் திருப்பி கிடச்சி உங்களை பழைய மாதிரி நிலைக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள வருடமாக 2024 இருக்க போகுது. அதே போல் இந்த கடகராசி என்பவர்கள் புதுசாக நான் வீடு கட்டுறேன், நான் மேலே வீடு கட்ட போகிறேன், நான் ஒரு இடம் பார்க்குறேன், ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது மாதிரி புதிய முதலீடுகளுக்கு கண்டிப்பாக போகாதீங்க. இன்னும் உங்களுடைய இந்த நேரத்தை தள்ளுங்க. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டுறேன், வாங்குறேன், செய்கிறேன்னு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வர ஏப்ரலுக்கு அப்புறமாவது, ஏப்ரல் வரைக்குமாவது அதை தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வராது. அதேமாதிரி உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு டாக்டரை பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பெருசானதுக்கப்புறம் ஐயோ நம்ம அப்பயே பார்த்துருந்தா பிரச்சனை சரியாக இருக்குமேன்னு யோசித்து வருத்தப்படல எந்த பிரயோஜனம் கிடையாது. மொத்தத்தில் 2024ஆம் ஆண்டு கடகராசி என்பவர்களுக்கு நல்லதும் நடக்க போகுது, கெட்டதும் நடக்க போகுது. அந்த கெட்டதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. அதிகமாக ஆசைப்படாதீங்க, முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள், உழைப்பை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அந்த கெட்டதும் நல்லதாக மாறுவதற்கான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரங்களும் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறோம். இல்லை சில பேர் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, எழுதியும் கொடுக்குறோம். ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் எளிய முறையில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.